இந்தியா கமிஷனர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் பருத்தித்துறை பிரதேசத்திலே இந்தியா கமிஷனர் வந்து கொண்டிருக்கிறார். கூட்டம் முடிஞ்சு கௌரவ இந்திய உயர்ஸ்தானிகர் வெளியிலே வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் வந்து பாரத பிரதமரோட எங்களது வடமாகாணத்தில் இருந்த ஒரு 10 பேர் கொண்ட மீனவ அமைப்பு வந்து அவரோட கதைச்சு பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு காண்றதுக்கு எங்களுக்கு சந்தோஷம் ஆகி அவங்களுக்கு இதுக்கு ஒரு உதவி செய்து வந்து எங்களை பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யணும்னு சொல்லி இந்தியா பல அழைச்சோடு இருக்கின்றோம். நிம்மதியில் எங்களோட மக்களுக்கு அப்ப ஏன்னு சொன்னா இப்போ வந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்ல வந்து எங்களது தொழிலை வளங்களை அளிக்கிறாங்க. எங்களது மக்கள் பயத்துல தொழிலுக்கு போற இல்லை. எங்களுக்கு முதல் இதை செய்து தரணும். நாங்கள் இந்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது இதைத்தான். எங்களை உடனடியாக இந்த இந்தியா இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட தொழில், உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட தொழில் வந்து எங்கட நாட்டிலையும் செய்கிறார்கள், இந்தியாவையும் செய்கிறார்கள். நாங்கள் எங்கட நாட்டில வந்து அந்த தொழிலை வந்து நிப்பாட்டுவதற்குரிய நடவடிக்கையில வந்து நாங்கள் வழக்குகள் போட்டிருக்கிறோம். வழக்கு நடந்துட்டு இருக்கு. அநேகமாக இந்த மாசம் அடுத்த மாசத்துக்குள்ளே இப்படி ஒரு தீர்வு ஒன்று வரும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி சந்தோஷம் ஐயா எங்களுக்கு வந்து பாரத பிரதமரை சந்திச்சு இந்த பிரச்சனையை நாங்கள் கலைச்சு பேசி முடிவு கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு செய்கிறோம்னு சொல்லி அவர்களை நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எங்களது பருத்தித்துறை வீதி, பொன்னான வீதி இன்றைக்கு காலங்காலமா சேதமடைந்து வாகனங்கள் போக இல்லாமல் கிடக்கு. நாங்கள் சந்தோஷ ஐயா கூடாக நாங்கள் பாரத பிரதமரை கேட்டுக்கொள்வது இந்த வீதி எங்களுக்கு திருத்தவணும் சொல்லி பருத்தித்துறையில இருந்து தொண்டகளாறு வரையும் நாங்கள் போக முடியாத நிலையில இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இப்ப இந்திய அரசாங்கத்துக்கு வந்து இப்ப கொடுக்கிறது வந்து ஒரு சின்ன பிரச்சனை. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு எவ்வளவு செய்ய இருக்கு, இந்திய அரசாங்கம் எங்களுக்கு எவ்வளவு செய்ய வேணும். இன்றைக்கு வந்து சீனா அலுவலகம் எங்களை வந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு எங்களோட மக்கள் வந்து சீனா அந்த எந்த விதமான பொருளும் தேவை இல்லை, நாங்கள் சீனாவை விரும்ப இல்லைன்னு சொல்லி 500 சொன்ன குடும்பம் கடத்தொழில் குடும்பம் வந்து எங்களோட சேர்ந்து நின்றவர்கள். இந்தியா அதான் எங்களுக்கு வேணும், சீனா அந்த சாமான் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி அதிலேயும் 300 பேருக்கு அந்த சீனா அந்த வரைகள் வந்து பதிவுகள் வந்திருக்கு கொடுக்க போறார்கள். அப்ப இன்றைக்கு நாங்கள் இந்தியா தான் வேணும், இந்தியாவோட இருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு இந்திய அரசாங்கம் தான் எங்களுக்கு சில உதவிகளை செய்ய வரும். முதல் வந்து எங்க தொழில் எங்களோட மக்கள் சந்தோஷமா தொழில் செய்வதற்கு இந்த எங்களோட கடல்ல சந்தோஷமா தொழில் செய்யறதுக்கு இந்த இழுவமடி தொழிலை உடனடியாக நிறுத்தணும். இதெல்லாம் தடை செய்யப்பட்ட தொழில் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. உடனடியாக அதை நிறுத்தி தரணும் தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து இந்த உதவிகளை செய்வதற்கு எங்களது கௌரவம். அதே போல எங்களது இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஐயாவுக்கு மிக மிக நாங்கள் நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எங்களுடைய துணை தூதர் இந்த காரியாலயத்தில் இருக்கிற உதவி செய்யற உத்தியோகத்தர் ஏன்னு சொன்னா நாங்கள் ஒன்றெல்லாம் கூட அவையிடத்தான் ஓடி போகணும். நாங்கள் கொழும்பு ஓடி போயிடாது. அப்ப இதை கூடாதான் நாங்கள் எங்கள் தகவலை கொழும்புக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் அடுத்தது வந்து நாங்கள் வந்து இந்த உதவிகளை இங்க வந்து இந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கு
பிரதேச செயலர் ஊடாக பிரதேச செயலர் கேட்ட உடனே எங்களுக்கு இந்த ஒழுங்குகளை செய்து தந்தவர்கள், இந்த நல்ல உள்ளம் படைத்த எங்களிருந்த பிரதேச செயலர்கள், பிரதேச செயலர் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எங்களது கடற்தொழில் உறவுகள், இதனால எங்கள்கிட்ட கடற்தொழிலாளர் பாதிக்கப்பட்ட கடற்தொழில் உறவுகள் பயனடைகிறவர்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பருத்தித்துறை போலீஸ் உத்தியோகத்தர், அதே மாதிரி அதுக்கு வந்து இந்த STF உள்ள படை அதிகாரிகள் எல்லாருக்கும் நாங்கள் மனங்கண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாங்கள் முதல் எங்களது இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்திய நிறுவப்படகு இப்ப ஆங்கில புத்தாண்டில் இருந்து இன்றைய வரை எங்களோட மக்கள் தொழிலுக்கு போகவில்லை. 190% மக்கள் தொழிலுக்கு போகவில்லை. இந்திய நிறுவப்படகு வந்து 3 கிலோமீட்டர் தூரம் 4 கிலோமீட்டர் தூரத்தில் சேனா ஜெசிதா ஏ ஜோர்ஜ் சந்திரன் சேனா சந்திரசேகர வாசா சந்திரசேகர வாசா வானா கரிஹரன் சோமா இருக்கிற மாதிரி கிடக்கு. இந்த சோமா ஈலா ஜெயசீலன் தாரா தீபன் சக்கோட்டை ஆனா தேவராஜன் ஆனா துஷ்யந்தன் பங்களித்துவத்தை நாம் தொடர்ந்து பலப்படுத்துவோம் என எதிர்பார்க்கின்றோம். நமது பகிரப்பட்ட எதிர்காலம் செழிப்பு, அமைதி மற்றும் முன்னேற்றம் கொண்டாக இருப்பதை இறுதி செய்ய நமது அரசாங்கங்கள், நமது மக்கள் மற்றும் நமது சமூகங்கள் தொடர்ந்து இணைந்து செயல்படும். As I said, we are your best friends. We would like to know from you what you need in the future and try and work through those needs and priorities with the Sri Lankan government to assist you. ஏற்கனவே சொல்லிருக்க மாதிரி எங்களுக்கு உங்க தரப்புல இருந்து என்ன தேவைகள், உங்களுக்கான தேவைகள், உங்களுக்கான விஷயங்கள் எது உங்களுக்கு முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு உங்க தரப்புல இருந்து வந்தா அதை வச்சு நாங்க அதை மையமாக வச்சு நாங்க நடைமுறைப்படுத்துவோம். I forgot to mention that the Kanke Santhurai port modernization is also part of our ongoing discussions. This was a line of credit project, but the Government of India a few months ago has ventured to provide a grant assistance of about $65 million for the modernization of this port. அது மட்டும் இல்லாமல் கங்கேசன்துறை கடற்துறை வலுப்படுத்துவதற்கான இது வரைக்கும் இருந்த லோன் சம்பந்தமான ஒரு விடயத்தை இந்திய அரசாங்கத்தினால் கிட்டடியில் நம்ம ஒரு லோன் மாற்றுறது முழுமையாக இந்திய அரசாங்கமே செலவு செய்கிற மாதிரி ஒரு திட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. I mean, I personally came here in 2008 and 9, 10
and have been involved with number of projects that we have implemented here. I was just mentioning to the Consul General about the Achuveli Industrial Zone, or the 46,000 houses that we have built here, or the Jaffna Cultural Center, where tomorrow we will have an event in which we will work towards making it more active. ஏற்கனவே கௌரவ உயர்ஸ்தானிகர் அவர்கள் 2008, 2009, 2010 வருடங்களில் இங்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காலத்தில் பல திட்டங்கள், ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் இப்போ நாம் எல்லாரும் பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு அச்சுவேலி இண்டஸ்ட்ரியல் ஜோன் என்பது, யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம், 46,000 வீட்டு இந்திய அரசாங்கத்தினால் கட்டப்பட்ட வீட்டு திட்டம் போன்ற பல திட்டங்கள் ஐயாவின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கான நிறைவு இப்போ நாம் பார்க்கின்றோம். The northern railway lines, also something that I remember initiating in 2009 and 10, and which was subsequently built in this area, has come through Indian involvement and assistance. வடக்கில் உள்ள ரயில் சம்பந்தமான வழியும் ஐயா 2009, 2010 ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அது நாங்கள் முழுமையான ஒரு திட்டமாக பார்க்குறோம். So for me, it's a real pleasure to come here. I wish all of you success in your work, and I hope that this assistance will make a positive difference in your lives. May your nets always be full, and may you always return safely to shore. உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பணிகள் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்ற வாழ்த்துக்கிறேன். மேலும் இந்த உதவி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்புகிறேன். உங்கள் விலைகள் எப்போதும் மீன்களின் நிரம்பியாக இருக்கட்டும். நீங்கள் எப்போது பாதுகாப்பாக கரையை திரும்ப என வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். The nets being distributed today have been procured from the Guru Nagar factory. Thus, the procurement too supports the livelihood of the local workers who have manufactured the nets. இன்று வழங்கப்படும் வலைகள் குருநகர் தொழிற்சாலையிலிருந்து கொள்வானவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதனால் வலைகள் உற்பத்தி செய்யும் உள்ளூர் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கும் இந்த கொள்முதல் உதவி செய்கிறது. As we today stand at Point Pedro, let me tell you that we are in discussions with the Sri Lankan government to provide assistance for the development of the Point Pedro Fisheries Harbour, and discussions in this regard are a fairly advanced stage. நாங்கள் இன்னைக்கு பருத்தித்துறையில் இருக்கிற வகையில் நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பருத்தித்துறைக்கான கடற்துறை சம்பந்தமான திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அது ஒரு மிக விரைவில் அதுவும் அமல்படுத்த முடியும் என நம்புகிறேன். We are also in discussion with the Sri Lankan government, including the previous government, but now with the new government, to provide assistance to fishing communities in a very comprehensive way. நாங்கள் அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசாங்கத்தினால் கடந்த அரசாங்கத்தோடும் இப்போ இருக்கிற அரசாங்கத்தோடும் உங்களுக்காக மீனவர் சமுதாயத்திற்கு சம்பந்தமான பல திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு முழு உணர்வோடு இருக்கிறோம். The specialists and scientists are talking to each other to set up a center of excellence for mariculture, aquaculture in the northern province. அது மட்டும் இல்லாமல் மீன்பிடி சம்பந்தமான கல்வி, அது சம்பந்தமான ஆராய்ச்சி ஒரு இடத்தையும் உருவாக்க வேண்டும் என ஒரு முடிவோடு இருக்கிறோம். There will also be other initiatives attached to this, such as development of other types of fish farming, cage farming and other types of farming, and also to provide equipment in a comprehensive project that I spoke about. அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான பல விடயங்கள், பல விதமான மீன்பிடி தொழில், அதாவது கேஜ் ஃபார்மிங் என்பது கூடு சம்பந்தமான மீன்பிடி,
அந்த வகையிலும் பல திட்டங்கள் எதிர்பார்க்கலாம். Our large projects also are very much focused on the northern province, whether it is the effort to connect through the land bridge or to establish power projects in the region, or having something to do with connecting India and Sri Lanka through ferry service, through air connection, so that stronger exchanges across the border can be possible. அது மட்டும் இல்லாமல் இந்தியா சம்பந்தமான பல திட்டங்கள், பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள், அதாவது பாலத்தோடு இணைக்கிறது, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பாலம் அமைக்கிறது, ஃபெரி சர்வீஸ், அதாவது கடல் ரீதியான பாலங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏர் சர்வீஸ், அது தொடர்பான பல திட்டங்களும் எதிர்பார்க்கலாம் விரைவில். Dear friends, as we look forward, let us continue to strengthen the partnership between India and Sri Lanka. Our governments, our people and our communities will continue to work together to ensure that our shared future is one of prosperity, peace and progress. அன்பான நண்பர்களே, இந்தியாவிற்கும் Divisional Secretary Mr. Satya Sila. சங்க பிரதிநிதிகளே, Ladies and gentlemen, பெரியவர்களே, தாய்மார்களே, Namaskar, Vanakkam. அனைவருக்கும் நமஸ்காரம், வணக்கம். It gives me immense pleasure to be with you today in Point Pedro. இன்று பருத்துறையில் உங்களுடன் இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். Based on your requests, I'm happy to extend a package of development assistance in the form of fishing nets to the hard-working fishermen of this region. கடின உழைப்பாளிகளான இப்பகுதி மீனவர்களுக்கான உங்களின் கோரிக்கைகளின் அடிப்படையில் மீன்பிடி வலை வடிவில் அபிவிருத்தி உதவிகளை உங்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். I know that fishing is not just an occupation here, but a way of life, an age-old tradition that has sustained families for generations. மீன்பிடித்தல் என்பது இங்கு வெறும் தொழில் மட்டுமல்லாமல் அது ஒரு வாழ்க்கை முறையாகவும் பல தலைமுறைகளாக குடும்பங்களை நிலைநிறுத்தி வரும் ஒரு பழங்கால பாரம்பரியம். The sea has provided food, income, and hope for the people of this region. கடல் இந்த பிராந்திய மக்களுக்கு உணவு, வருமானம் மற்றும் நம்பிக்கையை அளித்துள்ளது. My dear brothers and sisters, India and Sri Lanka share a deep bond rooted in history, culture, and the Indian Ocean that connects our shores. நண்பர்களே, இந்திய பெருந்த கடலில் இந்தியாவும் இலங்கையும் தமது கரையோரங்களில் இணைக்கும் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் வேரூன்றிய ஆழமான பிணைப்பை பகிர்ந்து கொள்கின்றன. In October last year, the 6th meeting of the India-Sri Lanka Joint Working Group on Fisheries was held in Colombo, where both sides comprehensively reviewed all relevant issues on fishermen, the fisheries sector. கடந்த ஆண்டு அக்டோபரில் கடலோர தொடர்பான இந்திய இலங்கை கூட்டு பணிக்குழுவின் 6வது கூட்டம் கொழும்பில் நடைபெற்றது. இதில் இரு தரப்பினரும் மீனவர்கள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் விரிவாக ஆய்வு செய்தனர். We in India understand the importance of the fishing industry in Sri Lanka and the challenges that you as fishermen face. இலங்கையின் மீன்பிடி தொழிலின் முக்கியத்துவத்தையும் மீனவர்களாகிய நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் இந்தியாவில் உள்ள நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். We are not just your closest neighbor, we are your best friends. இந்த நட்புறவு மற்றும் பங்களித்துவ உணர்வுடன் இந்தியா இலங்கைக்கு தேவையான நேரங்களில் தொடர்ந்து துணையாக நின்றது. It is in this spirit of friendship and partnership that India has consistently stood by Sri Lanka in times of need, and today's assistance is another step in that direction. இந்த நட்புறவு மற்றும் பங்களித்துவ உணர்வில் இந்தியா இலங்கைக்கு தேவையான நேரங்களில் தொடர்ந்து துணையாக நின்றது. இன்றைய உதவி அந்த வகையில் மற்றொரு படியாகும். This initiative is not just about providing material assistance, it is about empowering communities and investing in a sustainable future for the fishing community of Point Pedro.
இந்த முன்முயற்சியானது பொருள் உதவி வழங்குவது மட்டுமல்ல, இது பருத்தித்துறை மீனவ சமூகத்திற்கு சமூகங்களை வலுவூட்டல் மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடாகும். The government of India is deeply committed to the welfare and development of the people of Sri Lanka. Specifically, the northern province has been the focus of various projects aimed at improving the livelihoods of fishermen. இந்திய அரசு இலங்கை மக்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது. குறிப்பாக வடக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு திட்டங்களில் கவனம் செலுத்தி வருகிறது. You would all be aware that Government of India has already extended assistance in the past through various fishermen-related projects, including housing, fishing boats, fishing nets, and the reconstruction of the Guru Nagar fishing net manufacturing factory. கடந்த காலங்களில் இந்திய அரசாங்கம் வீடு வசதி, மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் வழங்கியமை மற்றும் கருநகர் மீன்பிடி வலை உற்பத்தி தொழிற்சாலை புனரமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மீனவர்கள் தொடர்பான திட்டங்களை அதிமீதகு இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் சந்தோஷ் ஷா அவர்கள் இங்கே வருகின்றார். அது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இனிவரும் காலங்களில் என்னுடைய பிரதேச மக்களுக்கான உதவிகள் இன்னும் மேலதிகமாக மேலும் கிடைக்கும் என்று நான் நம்பி உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு வருகிறது இந்த பொருட்களை உங்களுக்கு வழங்குவதற்கு இருக்கின்ற எங்களுடைய இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷா அவர்களுக்கு நான் நன்றியையும் அதே போல எங்களுக்கு இந்த உதவிகளை வழங்கி வைத்த மதிப்புக்குரிய அதிமீதகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது வழிகாட்டலிலே இந்திய மக்களினதும் இந்திய அரசாங்கத்தினதும் இந்த உதவிக்கு தங்களுடைய பிரதேச மக்கள் சார்பிலே இலங்கை அரசாங்கத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்து என்னுடைய இந்த வரவேற்புரையை நிறைவு செய்வதோடு அடுத்ததாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் அதிமேதகு சந்தோஷா அவர்கள் உங்களுக்கு உரையாற்றுவார். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் இந்திய அரசாங்கத்தினதும் இந்திய மக்களினதும் அன்பளிப்பிலே எங்களுடைய வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கடற்தொழிலாளர் குடும்பங்களிலே தெரிவு செய்யப்பட்ட 40 குடும்பங்களுக்கு கடற்தொழில் உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கின்ற இலங்கைக்கான இந்திய தூதுவர் அதிமேதகு சந்தோஷ் ஷா அவர்களை நான் வருக என வரவேற்கின்றேன். அதே போல இங்கே வருகை வந்திருக்கின்ற விருந்தினர்கள், அதே போல இங்கே வருகை வந்திருக்கின்ற மீனவ கடற்தொழிலாளர் குடும்பங்களைச் சேர்ந்த அங்கத்தவர்கள், ஊடகவியலாளர்கள், உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கின்றேன். உண்மையிலேயே இந்த பாதிக்கப்பட்ட பொருளாதார ரீதியிலே நலிந்த குடும்பங்களுக்கான இந்த உதவி என்பது மிகவும் காலத்தின் தேவை அறிந்து செய்யப்படுகின்றது. உண்மையிலேயே எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளாக இருந்தாலும், தேவை அதிகமாக இருந்தாலும் இன்றைய tomorrow you will not get an opportunity. Next time. Sorry.